வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மாட்டு தொழு உரம், அதாவது கவுடங் மென்யூரை விட அதிக சத்துக்களுடைய ஆட்டு தொழு உரம், அதாவது கோட் மென்யூரில் மற்ற உரங்களை போல் எல்லா காலத்துலேயுமே உபயோகிக்கக்கூடாதுங்க. அதுக்கு என்னென்ன காரணங்கள் என்பது பற்றியும், அப்புறம் இந்த ஆட்டு தொழு உரத்தை நம்ம 3 முறையில் நம்ம பயன்படுத்தலாம். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது அந்த செடிகளில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுது, நிறைய பூக்கள், நிறைய காய்கள் காய்க்குங்க. அப்புறம் ஆட்டு தொழு உரத்துடைய பயன்கள் என்னென்ன என்பது பற்றியும் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க. பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோட் மென்யூரில் என்பிகே ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னா, நைட்ரஜன் சத்து 4.9%, பாஸ்பரஸ் சத்து 4.1% இருக்குங்க, பொட்டாசியம் 1.9% இருக்குது. அதுவும் இல்லாமல் போரான், மெக்னீஷியம், கோபால்ட், தாமிரம், துத்தநாகம், மாலிப்டினம், கால்சியம், இந்த மாதிரி நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குங்க. இந்த ஆட்டுப்புழுக்கன்னு சொல்லுங்களா, அதை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அதை அப்படியே செடிகளுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க. காரணம், இந்த புழுக்கையோட அந்த யூரின் சிறுநீரகம் கலந்து வர்றதுனால அது காரத்தன்மை அதிகமாக அதில் இருக்கும். அதாவது 8.9%லேருந்து 7.8 அளவுக்கு காரத்தன்மை இருக்கிறதுனால நீங்கள் அதை அப்படியே மண்ணில் போடும்போது மண்ணினுடைய காரத்தன்மை அதிகரிக்கிறதுனால செடிகள் வளர்ச்சி தடைபடும். அப்புறம் செடிகளும் கருகி போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்புறம் அதை நம்ம மக்க வைக்காமல் அப்படியே நம்ம பயன்படுத்தும் போது புழுக்கள் அதிகமாக உருவாகும். அதனால் அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த புழுக்கை, ஆட்டு புழுக்கையை ஒரு 5 நாளாவது நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு நீங்கள் கையிலையே பொடி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கல்லில் நல்லா தட்டி விடலாம். அப்புறமா என்ன பண்ணுங்கள், ஒரு நல்ல தண்ணியில் அந்த புழுக்கைகளெல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஒரு நாள் ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் நல்லா கல்லில் அப்படியே நச்சு எடுக்கும்போது அதெல்லாம் பொடி பொடியாகிடும். நான் அமேசானில் தான் நான் வாங்கினேங்க. அது ஆல்ரெடி பவுடராகவே தான் எனக்கு கிடச்சிது. அதனால் நான் அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஆட்டுப்புழுக்கை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஆட்டு புழுக்கையை நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அப்படியே எடுத்து செடிகளுக்கு போடக்கூடாதுங்க. ஏன்னா இந்த புழுக்கையோட அந்த மேல் பகுதியானது ரொம்ப ஹார்டாக இருக்கும், கடினமாக இருக்குங்க. அது நீங்கள் அப்படியே போடும்போது செடிகளுக்கு அந்த சத்துக்கள் உடனே போகாது. இது ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசருங்க. அதனால் நீங்கள் நல்லா காய வச்சு தண்ணியில் ஊற வச்சு நல்லா அதை பவுட்ரு பண்ணி போடுங்க. அதே மாதிரி இந்த கோட் மென்யூரை நீங்கள் நாற்று பருவத்தில் செடிகளுக்கு தரக்கூடாதுங்க. அப்படி தந்தீங்கன்னா அந்த செடியானது கருகி போயிடும். கொஞ்சம் பெரிய செடியாக ஆன அப்புறம் நீங்கள் தரலாம். அப்புறம் கோடை காலத்தில் ஆட்டு உரம் இந்த கோட் மென்யூரை செடிகளுக்கு கண்டிப்பாக தரக்கூடாதுங்க. காரணம், இந்த கோட் மென்யூர் அதிக வெப்பத்தை தரக்கூடியது. அதாவது 60 to 70% சென்டிகிரேட் அளவுக்கு அந்த வெப்பத்தை மண்ணில் உருவாக்குங்க. ஆல்ரெடி இந்த கோடை காலத்துலலாம் வெப்பத்தினால அந்த மண் சூடாகும். ஸோ இந்த கோட் மென்யூரை நீங்கள் போடும்போது இன்னும் அதிகமான வெப்பத்தை தரும்போது அந்த செடிகள், அந்த வேர்கள்லாம் கருக ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் கோடை காலத்தில் இந்த ஏப்ரல், மே, ஜூன்லலாம் நீங்கள் அந்த கோட் மென்யூரை செடிகளுக்கு தராதிங்க. இந்த கோட் மென்யூரை ஒரு 3 விதத்தில் என் மாடித்தோட்ட செடிகளுக்கு பயன்படுத்துகிறேங்க. இதனால் செடிகள் நல்ல வளர்ச்சியும் நல்ல பசுமையாகவும் இருக்கும், நிறைய பூக்களும் நிறைய காய்களும் காய்க்குதுங்க. அது என்னென்ன மெத்தடுன்றதை உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த மாதிரி பவுடராக இருக்கிற அந்த கோட் மென்யூரை நீங்கள் ஒரு கைப்பிடி எடுத்துக்குங்க. அந்த வேரை சுற்றி மண்ணில் போட்டுட்டு நல்லா அந்த மண்ணை கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றுருங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி தரும்போது செடியில் ஒரு நல்ல ஒரு பசுமையாக நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு தெரியுங்க. ஆனால் கோடை காலத்தில் இதை இந்த மெத்தட் வேண்டாங்க. அடுத்ததாக உங்களுடைய மண் கலவை தயாரிக்கிறீங்களே, அப்போவே ஒரு பங்கு இந்த கோட் மென்யூரை நீங்கள் கலந்து வச்சுட்டு ஒரு 10 நாள் கழித்து நீங்கள் செடியை வைக்கலாங்க. அடுத்த மெத்தட் என்னென்னா, விவசாய நிலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 20-30 கிலோ இந்த ஆட்டுப்புழுக்க மேலே இந்த ஜீவாமிர்தம், அப்புறம் ஃபிஷ் அமினோ ஆசிட், பஞ்சகாவியா, அப்புறம் கொஞ்சம் சாம்பல், உயிர் உரங்கள், அப்புறம் இந்த சாணி பாலுன்னுவாங்க, பச்சை சாணத்தில் தண்ணியை கலந்து வைப்பாங்க. இந்த மாதிரியான உரங்கள் எல்லாம் ஒரு லிட்டர் அதில் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 10லேருந்து 15 நாள் அப்படியே வச்சுருப்பாங்க. நிழலான இடத்துல அதை அப்படியே ஒரு கோணிப்பையை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த உரத்தை எடுத்து செடிகளுக்கெல்லாம் தருவாங்க. இப்போ அவங்க விவசாய நிலத்தில் செய்யும்போது அந்த அளவுக்கு நமக்கு நிறைய தேவையில்லை இல்லைங்களா. மாடி தோட்டத்தில் என்ன செய்யலான்னா, நம்மக்கிட்ட இருக்கிற மண்புழு உரம் எடுத்துக்கோங்க. இந்த கோட் மென்யூர் எடுத்துக்கோங்க, மண்புழு உரம்.
அப்புறம் வந்து இலை மக்கு உரம் இருந்தால் அதையும் நீங்கள் கலந்துக்கலாம். அப்புறம் உங்கள்கிட்ட தொழு உரம் கவுடாங் மேன்யூர் இருந்தால் அதையும் கலந்துக்கலாம். போன் மீல் இருந்தால் அதெல்லாம் கலந்துக்கலாம். இதெல்லாம் கலந்து ஒரு நிழலான இடத்துல ஒரு 10லேருந்து 15 நாளைக்கு அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து செடிகளுக்கு போடும்போது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்கள் செடியில் நீங்கள் பார்க்கலாங்க. பூக்களும் அதிகமாக பூக்கும், காய்களும் அதிகமாக காய்க்கும். அடுத்ததாக இந்த கோட் மென்யூரை ஒரு லிக்விட் ஃபர்டிலைசராக எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாங்க. நான் என்னுடைய மாடித்தோட்ட செடிகளுக்கு இந்த முறையில் தாங்க அடிக்கடி பயன்படுத்துவேன். ஏன்னா கோடை காலத்தில் எப்போவுமே நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் தான் தரணுங்க. அப்போ தான் அந்த செடிகள் வந்து அந்த சத்துக்களை மிக எளிதில் உறிஞ்சிக்குங்க. ஸோ உங்களுக்கு அதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்ல க்ரோத் உங்களுக்கு தெரியுங்க. இதே மழைக்காலம் குளிர்காலத்துலலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த சாலிட் ஃபர்டிலைசர் அந்த மாதிரி நீங்கள் தரலாம். இதுக்கு நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ஒரு நல்லா 2 கைப்பிடி அளவு கோட் மென்யூரை போட்டுடுங்க. அதில் 1 லிட்டர் தண்ணி, 1 இல்லைனா 2 லிட்டர் தண்ணியை போட்டுடுங்க. கொஞ்சம் வெல்லம் இல்லைனா பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை ஏதாவது போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு ஒரு நிழலான இடத்துல ஒரு 15 நாளைக்கு அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா 16ஆவது நாள் அதை எடுத்து நல்லா வடிகட்டி 1:5 ரேஷியோவில் தண்ணியை கலந்து மண்ணுக்கு ஊற்றுங்க. 1:10 ரேஷியோவில் தண்ணியை கலந்து செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஒரே வாரத்தில் உங்கள் செடியில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இந்த கோட் மென்யூரை நம்ம செடிகளுக்கு பயன்படுத்துறதுனால என்னென்ன பயன்கள்னு பார்க்கலாங்க. இது மண்ணை வந்து நல்ல வளமான மண்ணாக மாற்றுதுங்க. அடுத்ததாக செடிகளுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்குது. மண்ணில் காற்றோட்டத்தை ஏற்படுத்துதுங்க. அதனால் வேர் வளர்ச்சி நல்லா ஏற்படுங்க. அடுத்ததாக இதில் வந்து மண்ணில் ஈரப்பதத்தை தக்க வைக்குதுங்க. அப்புறம் செடிகளின் வேர் வளர்ச்சியை அதிகரிக்க செய்யுது. இதில் கார்பன், அதாவது கரிம வளத்தை அதிகரிக்க செய்யுதுங்க. இதில் நைட்ரஜன் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இலைகள்லாம் நல்லா பசுமையாக நல்லா பெருசாக வருங்க. எப்போவுமே இலைகள் நல்லா பசுமையாக இருக்கும்போது தான் அந்த செடியானது தனக்கான உணவை வந்து இலைகளில் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தயாரிச்சிக்கும். ஸோ அப்போ அந்த செடி நல்ல ஒரு வளர்ச்சியை எட்டுங்க. அடுத்ததாக இதில் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் இருக்கிறதுனால பூக்கள் அதிக அளவில் பூக்கும், காய்களும் காய்க்கும். அந்த காய்கள் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.